guys, welcome to Badass. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல ஒரு விஷயம் மட்டும் லாஜிக் இல்லாத மாதிரி நோக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். பட் அந்த விஷயத்தை போட்டுட்டு கதையை கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம போலவளன் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 9. நைட்ஸ் எல்லாருமே வெளியே அட்டாக் பண்ண ரெடியா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா யாருமே இன்னும் உள்ள போகல. ஷேடோ கார்டன்ல இருக்கிறவங்க அகாடமிக்குள்ள தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வளைஞ்சிருந்து உட்காந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஈவன் எங்க பவர் வந்தாலுமே கூட ஆர்மர் போட்டவன் அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுறான் அப்படின்னு சொல்லி ஓரியானா யோசிச்சுட்டு இருக்கா. இன்னும் நம்ம ஹீரோவையா சரியாவும் காமிக்கிறாங்க. சரி ஒரு வழியா ஃப்ரீக்வன்சியை ரெடி பண்ணி அந்த ஆர்டிஃபேக்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி ரெடி பண்ணிட்டா சாதிச்சிட்டோம். இது போய் நம்ம அது பக்கத்துல வச்சா போதும். இந்த பாசான வச்சு பார்த்தா இந்த புக்கா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு புக்கை ட்ரெஸ் பண்ணுவோம். ஒரு சீக்ரெட் வே ஓப்பன் ஆகுது. டனல் ஓபன் ஆயிடுச்சு. இப்ப சரி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. அவங்க அம்மாவை யாரோ தத்தியால குத்தி கொலை பண்ணிருப்பாங்க. அந்த அதிர்ச்சியில அவ அப்படியே உள்ள போய் பாக்குறா. கொலை பண்ணமா அவ பின்னாடி தான் நின்று இருக்கா. ஆனா அவ கவனிக்கல. லூத்தர் பார்னட் அந்த இடத்துக்கு வரா. அவங்க அம்மா இறந்தது நினைச்சு ஃபீல் பண்ணாத உனக்கு நான் இருக்கேன். அவங்க அம்மா மாதிரி நீ ஒரு பிரில்லியன்ட் தெரியும் வேணா அவங்களோட ரிசர்ச் நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறான். கவலைப்படாதீங்கப்பா நான் வந்து அவங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சரி நினைக்கிறா. கவலைப்படாத உனக்கு எதுவாக நம்ம ஹீரோ சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ கிளம்புறா. நம்ம ஹீரோ இப்ப அவனோட வேலையை ஆரம்பிக்க போறான். இந்த ரெக்ஸ் எங்க போனா இவ்வளவு நேரம் ஆகி காணுமே நார்மல் போட்டு யோசிக்கிறான். கொரியனா ஏதாச்சும் பாருங்க பிரின்சஸ் சொல்லமோ மேஜிக் இல்லாம நம்மளால ஃபைட் பண்ண முடியாது. அப்படியே நம்ம மேஜிக் திரும்ப வந்தாலும் அந்த ஆர்மர் போட்டவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுறான். அப்படின்னு ஒரு சொல்லணும். திடீர்னு ஏதோ ஷூட் பண்ற சவுண்ட் கேக்குது. பார்த்து சரி பயப்படுறான். ஆளுமே தைரியமா முன்னாக்கி போயிட்டு இருக்கா. ஃபுல் மேஜிக் காரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டெரரிஸ்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் ஓரியானா நம்ம இதை எப்படியே விட முடியாது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு கூட இருக்கவன் சொல்லுவோம். வெயிட் பண்ண அதுதான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு ஓரியானா சொல்றா. ஆசைப்பட்டது நிறைவேற போகுது அப்படின்னு அந்த ஆர்மர் போட்டவன் நினைக்கிறான். சரி ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஐயா ஃபேவரஸ் நம்ம கையில இருக்கிறத பார்த்துட்டு அவ கையில இருக்கிற அந்த ஆர்டிஃபேக்ட் ஆக்டிவேட் பண்றா. அப்பா நான் அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தூக்கி போடுவோம். அதோட மேஜிக் கூட இந்த ஐயா ஃபேவரஸ் மேஜிக் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ ஐயா ஃபேவரஸோட மேஜிக் கட் ஆகி இப்போ அந்த பேரியரோ போகுது. ஒரு நான் டக்குனு போய் எடுத்து அட்டாக் பண்ணிட்டு நம்ம மேஜிக் திரும்ப வந்துச்சு ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்ட்ரோல் போயிட்டு அந்த என்ன பண்றது அப்படின்னு அந்த க்ளோஸ் தான் கேட்கும். எல்லாரையும் போட்டுல அப்படின்னு ஆர்மர் போட்டவன் சொல்றான். அவனுக்கு தேவையான அந்த ஆர்ட்வேர் கிடைச்சிட்டுன்றதுனால அதை எடுத்து அந்த ஆர்மர் போட்டவன் போறான். என் மேஜிக் அப்சர்வ் பண்ணாலுமே என்ன கொஞ்சம் மேஜிக் இருக்கு. அதுக்குள்ள நான் அந்த ஆர்மர் போட்டவன் எப்படியா தடுக்கணும். சரி உன்னோட சாக்ரிஃபைஸ் நான் வீண் போக விட மாட்டேன் அப்படின்னு ஓரியா நான் நினைக்கிறேன். பட் திடீர்னு அவளுக்கு சின்ன வயசுல ஒருத்தனை பார்த்த ஞாபகம் வருது. ஹீரோ இப்போ ஷேரோவா வேற லெவல்ல மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாம் சூப்பரா பண்ண அடுத்து என்ன பண்ண போற பியூட்டிஃபுல் ஸ்பாட் வீல் தேர் நம்ம ஹீரோ ஓரியானாவை பார்த்து கேட்கான். ஒரிஜினல் ஷேரோ கரன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த தான் ஷேரோ கரன் ஷேரோல மறந்துருந்து ஷேரோ சகான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்படி எவ்வளவு எல்லாரையுமே அவங்க போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எல்லாரும் வெளியே போங்க அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு போங்க அப்படின்னு ஓரியா நான் சொல்றேன். ஆர்மர் போட்டு வாங்க போறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறான். அப்பாவை எங்க தெரியும் காணுமே அவர் எங்கதான் இருக்காரோ அப்படின்னு சொல்லி சரி அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்கா. அந்த இடத்துல எல்லா லேம்பும் திடீர்னு வெடிச்சு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. சீக்கிரமா எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு ஓரியா நான் சொல்றேன். அவங்க எடுத்து அவங்களே இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு கேமா மேல நின்று பாத்துட்டு இருக்கா. ஆடிட்டோரியம் மட்டும் இல்ல ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பில்டிங்குமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அந்த ஆர்மல் போட்டு வந்தா லேம்ப் எரியிற கேஸோட ப்ரெஷரை ஃபுல் ஹை ஆக்கி விட்டுட்டான். சரி வந்து சீக்ரெட் டனல் வழியாவே அவன் தப்பிச்சு ஓடிட்டான். நம்ம மேஜிக் திரும்ப வந்துச்சு. திடீர்னு பார்த்தா எல்லாருமே தீ பிடிச்சி எரியுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஐரிஸ் யோசிக்கிறா. அப்போ ஓரியானாவை பார்த்து பிரின்சஸ் ரோஸ் என்னாச்சுன்னு ஐரிஸ் கேட்கவும் ஷேரோ கார்டன் ஒரு குரூப் தான் வந்து காப்பாத்தினாங்கன்னு சொல்லுவோம். கன்ஃபார்மா தெரியுமா அவங்க தானே ஐரிஸ் கேட்குமோ. ஆமா ஆனா எங்களை அட்டாக் பண்ணவங்களும் ஷேரோ கார்டன் தான் சொன்னாங்க அப்படின்னு ஓரியா நான் சொல்றேன். எங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சரியும் டனல் வழியா ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த பாஸ் போயிட்டு செரியாப்பாவோட ஆபீஸ்ல இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் எரிக்கிறான். எதுக்கு இந்த காஸ்டியூம் லூத்தர் பார்னட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆர்மர கலெக்டரா பார்த்தா அது செரியோட அப்பா தான் காகணும். நீ அப்படி கண்டுபிடிச்ச என்னோட வாக்கிங் ஸ்டைலா நடந்துக்கிற விதமா நான் கேட்கவும் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ சொல்றான் உனக்கு நல்ல அப்சர்வேஷன் இருக்கு அப்படின்னு பார்னட் சொல்லுவோம். உங்களை பார்த்தா அந்த மாதிரி ஆளா தெரியல. ஓஷன் ஃபெஸ்டிவல்ல கூட வின் பண்ணிருந்தீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஓஷன் ஃபெஸ்டிவல்ல வின் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸ்ட்ரென்த்ன்றது அதுக்கும் மேலானதா இருக்கு. இந்த உலகத்துல யாருமே ரீச் பண்ணாத ஹைட்ஸா ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைச்சேன். அதுல எனக்கு கிடைச்சதுதான் செரியோட அம்மா ஸ்ட்ராங்கா மாறதுக்கு அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா. நானே அவளுக்கு ஃபண்டிங் பண்ணி அந்த ரிசர்ச்க்கு ஹெல்ப் பண்றேன் நினைவாக்குறேன். அந்த ஐயா ஃபேவரஸ் அவளுக்கு கிடைச்சிட்டு அது ரொம்ப டேஞ்சரஸ் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னா சரியான முட்டாய பிற கிழிக்கிற மாதிரி அவளை நான் கிழிச்சு கடைசி அவ ஹார்ட்டை குத்தி உரைச்சிலிச்சு. அவ்வளவுதான் அவ இறந்து போயிட்டா. அப்புறமா சரி அவ சரியான முட்டாள் நான் தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணேன்னு கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு பேரண்ட் சொல்லவும். அப்ப நீ சரியவும் யூஸ் பண்ணிக்கிறதா செஞ்சியா நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க அம்மா விட்ட ரிசர்ச் அவளை வச்சு முடிச்சேன். அவங்க அம்மா விட்ட விஷயத்தை அவளை வச்சு முடிச்சேன். உனக்கு கோவமான் பேரண்ட் கேட்கவும் எனக்கு தெரியல. எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயத்த மட்டும் நான் பெருசா கேர் பண்ணிட்டு அவளை பத்தி எல்லாம் அக்கறப்படுறது இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே கோல் அதுதான் எனக்கு இம்பார்ட்டன் நம்ம ஹீரோ சொல்லவும். அப்ப இறந்து போனா அவங்க அம்மா அந்த பொண்ணை பத்தி கவலை இல்ல அப்படின்னு கேட்கவும் நம்ம ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா யாராச்சும் இங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்னட் அசால்ட்டா நம்ம ஹீரோவை வைக்கிறான். நம்ம ஹீரோ தன்னன் துவரிய போய் விளரா ஃபார்வெல் செட் காக்கணும் அப்படின்னு போனா எங்க போற அப்படின்னு சேரவா நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்கவும்.
உன்னோட இத்தனை வருஷம் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன். எனக்கு தேவையான தரத்துக்கு இது என்ன இன்னும் ஸ்ட்ராங்கா மாட்டோம் அப்படின்னு அந்த ஆதிக்காத்தாவனோட உடம்புக்குள்ள சரத்தவும் அவன் ரொம்பவே பயங்கர ஸ்ட்ராங்கா மாறுதான். இவ்வளவு மேஜிக் பவர் ஒரு தக்குள்ளாக்கி இருக்கு. என்னைக்கு யாராலையும் இதுக்கப்புறம் தடுக்க முடியாது. நான் ஸ்ட்ராங் ஆகணுங்கிற ஹையஸ்ட் பீக்க நான் அடைஞ்சிட்டேன். நீங்க இன்னைக்கு யாராலையோ தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கூட வந்து ஃபைட் பண்ணான். நம்ம ஹீரோ நின்று நேரத்தை விட்டு அத்தையாம அவன் அட்டாக்க தடுத்துட்டு இருக்கான். நான் அவன் கூட விளையாடுறது போதுன்னு நினைக்கிறேன். இப்போ சீரியஸ் ஆகிறதுக்கான நேரம் அதிக பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா ஆரம்பிச்ச கையில நம்ம ஹீரோவை தீர்க்கானே தவிர்த்து நம்ம ஹீரோ மேல சின்ன ஸ்கிராச் கூட படல. என்னோட பெஸ்டே இவ்வளவுதான் அவனால பண்ண முடியுமா? நம்ம ஹீரோ கேட்கவா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு வாய்ப்பே இல்லை. பட் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டேன். நாங்க செஞ்ச தப்பு எல்லாமே இப்போ பழி பொங்க மேலதான் வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லவும் அதனால எனக்கு நான் வந்தது எதுவும் மாற போறது இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிரைம்ஸோட பழியவும் கூட நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கேன். நீ ஏன் மேல போட்டுக்கோ. ஆனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் நியாயத்தோட வழியில போறவன் கிடையாது. அதே நேரத்துல இவ்வளவு கிடையாது. எனக்குன்னு ஒரு வழி அமைச்சு அதுல நான் போவேன். இந்த உலகமே என்ன தேடினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அவளை பேப்பரை கிழிச்ச மாதிரி கிழிச்சல அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கையை காலம் வெட்டிட்டு கடைசியில ஹார்ட் தானே சரி அம்மாவை எப்படி தானே சாதிச்சு நம்ம தாட்லயே நம்ம ஹீரோ கத்தி விட்டு சொல்லுவேன். அதே மாதிரி கிறிஸ் பண்றான். அந்த ஆர்டிஃபேக்டா யாரு இவனும் இறந்து போயிட்டான். காக்கம் போல செடி எல்லாம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துக்கு வாரா. அவங்க அப்பாவும் செத்தது பார்த்தா அவ ரொம்பவே ஷாக்கிங்கா நின்றுட்டு இருக்கா. இல்ல ஏன் இப்படி நடக்கணும் அப்பா இன்னொரு போகாதீங்க அப்பா அப்படின்னு சரி வந்து ரொம்பவே கதறி அனுப்பிட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்னும் தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடலாம். கொலை பண்ணிருக்கோம், கிட்னாப் பண்ணிருக்கோம், எல்லா பழியும் நம்ம மேல பிறந்திருக்கு. லாட்ஷாடா என்ன சொன்னாருன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிரைமோட பழியும் நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அது எங்களுக்கு தடுக்காது அப்படின்னு லாட்ஷாடா சொன்னாரு. கேமா சொல்லவும் தன்னால் நம்ம ஜஸ்டிஸோட பாதையில போறோம்னு நினைச்சேன். ஆனா லாட்ஷாடோ அது டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாரு. நம்மள அதே மாதிரி இருக்க கத்துக்கணும் அப்படின்னு ஆல்பா சொல்றா. ஸ்கூலுமே டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ அவன் திங்ஸ் எடுத்துட்டு வெளியே வரான். அப்ப சரி வந்து நிக்கிறா. உன்னோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீ இல்லைன்னா என்னால அதை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும் எல்லா விஷயத்தையும் பண்ணதே நீதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சில விஷயங்களை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு இனிமே எனக்கு எந்த ரீசனும் இல்ல. லாவ்காஸ்க்கு போறான்னு வாசலவும் ஓ சயின்ஸ்ல பெஸ்டா இருக்கிற அந்த சிட்டியா நம்ம ஹீரோ கேட்கலாம். ஆமா குட் பை சிட். ஒன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசைதான். பட் நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பவும் லைஃப்ல உன் கோலான்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அங்க அவ கலப்பண்ணவனை பத்தி யோசிச்சுட்டு அது ஒரு சீக்கிரம் உன் கூட அந்த டைத்து நான் என்ஜாய் பண்ண சரி ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. நான் சரி கண்டிப்பானா அப்படின்னு சரி எதையோ யோசிச்சுட்டு கிளம்புறா. ஹீரோமா அப்படியே எதையோ யோசிச்சுட்டு என்னன்னு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த செடிதான் கிங்டம்ல ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அம்மாவை கொலை பண்ணவ அந்த இடத்துல இன்னுமே கூட அவ அதை கண்டுக்கிடல. ஹீரோ அவங்க அப்பாவை கொன்னதுக்கு அப்புறமா அவ போய் கிட்ட போய் தான் பாத்திருப்பா. அவ அப்பா உடம்புல அந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணதுக்கான ஒரு தலைமை மாதிரி நஞ்சில இருக்கும். அவங்க அப்பாக்கு தான் அந்த சீக்ரெட் டனலோட வழி தெரியும். அது வழியா தான் இவனும் வந்திருப்பான். இது எதை பத்தியுமே யோசிச்சிருக்க மாட்டா. ஷேரா தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். அவனை எப்படியாச்சும் பழிவாமணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத நமக்கு இன்டெரக்டா காமிச்சிருப்பாங்க. என்ன நடக்கும்போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.